பிரியமானவர்களே, மீண்டும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இந்த காலை வேளையில் சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஜபத்தோடு கூட செய்கிறவைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளை தேவன் மகிமையாய் ஆசீர்வதித்து நம்மை நடத்தப் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு கூட தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாருடைய கண்களை மூடி இந்த நாளை தேவன் மகிமையாய் ஆசீர்வதித்து தரும்படிக்கு ஜெபிப்போம். அவர் ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபிப்போம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை வேளையில் தம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் தேவனுடைய கரம் இப்பொழுதே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஆமென் சொல்லி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தடைகளை மாற்றி நாங்கள் இணைந்து ஜெபிக்க தேவன் ஒருமுகப்படுத்துவீராக. இதில் இணைங்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக. நீர் கிருபையாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஆமென் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி தேவநாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்வோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தர் தாமே கிரியை செய்வாராக. எல்லாரும் உற்சாகமாய் என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி Thank you Lord, thank you mighty Jesus. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பேரென்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே.
நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் கைத்தட்டி. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றியோடு துதிக்கிறோன்னு சொல்லுங்களேன். அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை சர்வ வல்லமையுள்ள தேவனை இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே எல்லாரும் துதி. இந்த கால வேளையில் அவர் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நம்மை போதித்து நடத்துகிறவர். இன்றைக்கு அவர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு துதிங்க. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. எல்லாரும் நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கிருபைக்காக நன்றி, உங்கள் இரக்கத்துக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகிமையுள்ள கரம் எங்கள் நடுவில் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யும், தொடர்ந்து எங்களை நடத்தும். உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், மகா பெரிய காரியத்தை செய்யட்டும். தேங்க்யூ எல்லாம். அப்படியே ஒரு விசை அப்படியே தேவ பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போமா. தேவன் இந்த காலை வேளையில் தம்முடைய கரத்தை நம் மேல் வைக்கட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை தொடட்டும். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கட்டும். சொல்லுங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை கழுவுவீராக,
எங்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற நிர்விசாரங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவர் கிரியை செய்வீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்து மகிமையானவைகளை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு காரியத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தேவன் கிருபையாய் நேற்றைய தினத்தில் நடந்த 7 மணி நேர ஜெபத்தை மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். நேர ஆழமான ஊழியர்கள் கலந்து கொள்ளவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஜெபித்த எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நீண்ட காலமாய் ஒரு விஷயத்திற்காக அதிகமாய் நம்ம போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற ரொம்ப ஒரு தீவிரமாக ஜெபிக்கிற ஒரு காரியம், கேன்சர் வியாதியினாலே ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு தகவலை, ஒரு காரியத்துக்காக நாம் அதிகமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரு விஷயம் கேன்சர், கேன்சர், கேன்சர்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இப்போ அந்த கேன்சரை தடுக்கத்தக்கதாக ஒரு தடுப்பூசியை ரஷ்யாவில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது பலகட்ட சோதனைகளுக்கு பிற்பாடு அது நோயாளிகளுக்கு செலுத்தலாம் அப்படின்னு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டோரோமிக்ஸ் என்கிற இந்த தடுப்பூசி புற்றுநோய் செல்களை அதை அடையாளம் கண்டு அழிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். ஏன்னா இந்த புற்றுநோயை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடந்து கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் உடனே கேன்சர்னு சொல்லி அதுக்கு ஹீமோ கொடுக்கணும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையாக பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக்குகிற மருத்துவமனைகள் நிறைய இருக்கிறது. அதுக்கு நடுவே இந்த வியாதியை கண்ட நடுத்தர மக்களும் ஏழை ஜனங்களும் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமலே மரித்து போகிற செய்திகளெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த தடுப்பூசியானது எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாக, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் இது கிடைக்க அது சீக்கிரத்தில் எவ்வளவு விலை கம்மியாவோ அல்லது இலவசமாகவோ கிடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யணுங்கிறதுக்காக நாம் ஒரு விஷயம் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தர் செய்ததற்காக நன்றி செலுத்துவோம். 7 மணி நேர ஜெபத்தை கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இந்த கேன்சர் வியாதிக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தடுப்பூசிக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஒரு விசை ஜெபிங்க. இது எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக சீக்கிரத்தில் இந்தியாவிலேயும் எல்லா தேசங்களுக்கும் இந்த தடுப்பூசி கொண்டு போகப்பட்டு ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறதற்கு, மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிற ஜனங்கள் சுகமாக்கப்படுகிறதற்கு இது பயன்படுத்தப்படட்டும். இந்த மருந்து சரியாய் வேலை செய்யட்டும். புற்றுநோய் இல்லாத ஒரு தேசமாக, உலகமாக கர்த்தர் நம்முடைய நாட்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இப்பொழுது இந்த நேரத்திலேயே எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. ஏழை ஜனங்கள் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்.
குடும்பமாய் வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிறார்களே, ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதி சுகமடைவதாக. இந்த வியாதி ஆமென் நம்முடைய தேசத்தை விட்டு வெளியேறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் இணைந்து தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்ட சிந்தனைகளோடு கூட நாம் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆமென், சபைகளுக்கு இப்போ இருக்கிற நெருக்கங்கள். ஆமென். ஒரு பக்கம் அரசாங்கம் ஆமென் சபைகளுக்கு ஆதரவாக இருப்பது போல காண்பிச்சாலும் பல இடங்களிலே சபைகளுக்கு நெருக்கம், சபைகளுக்கு துன்பங்கள் உண்டு. ஏராளமான கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இன்றைக்கு சபைகளை நசுக்குகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சபைகளுக்கு உண்டாயிருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நெருக்கங்களை கொண்டு வருகிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்ட சிந்தனைகளோடு ஜெபிக்கிறோம். தேவ கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. இப்பொழுதே ஒரு விடுதலையின் கரம் சபைகளுக்குள் இறங்கி வரட்டும். இது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்கள் எழும்பட்டும், தளர்ந்து போயிருக்கிற போதர்கள் எழும்பட்டும். சபைக்குள் தேவன் கிரியைகளை நடப்பிப்பீராக. ஜெபிங்க. எங்கெல்லாம் சபை நெருக்கப்படுதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் தீவிரமாய் நடக்கட்டும். ஜனங்கள் விடுதலை அடையட்டும். ஆமென். மரித்தவர்கள் எழும்பட்டும். காது கேட்காதவர்கள் காது கேட்கட்டும். வித்தியாசமான அற்புதங்கள் சபைகளுக்குள்ள நடக்கட்டும். ஆவியானவர் மகிமையாய் சாமென் கிரியைகளை நடப்பிக்கிறதை ஒரு விசை வாரத்தோடு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக தகப்பனே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடப்பிப்பீராக. தேங்க்யூ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே இன்னும் ஒரு காரியத்துக்காக நம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தருவாராக. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தருவாராக. ஒரு விசை ஜெபிப்போமா? எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக இப்போ மழைக்காலங்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மழைக்காலங்களை சந்திக்கிறதற்கு எதுவாக குளங்களை வெட்டி அதை பராமரிக்கத்தக்கதான ஞானத்தை ஆளுகிறவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கர்த்தர் தருவாராக. கர்த்தர் தருவாராக. ஜெபிங்களேன். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். ஆமீன். அவர்களுக்குள்ளிருந்து தேவன் கிரியை செய்யணும். சொல்லி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நமக்காக ஒரு விசை ஜெபிப்போம். உங்கள் தேவைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இப்பொழுதே ஆமென். தேவனுடைய கரம் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். என்ன தேவையோடு இருந்தாலும் சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. மகிமையான கிரியைகள் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு யார் யார் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதங்களை நடப்பிப்பீராக. நிரப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கூடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம்.
கர்த்தர் நம்ம கூட பேசட்டும். தேவனுடைய கரம் நம் நடுவிலே ஆளுகை செய்யட்டும். நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை கனிதருகிறதாக மாறுகிறதற்கு நமக்குள் இருக்க வேண்டிய சில காரியங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி விசுவாசத்தோடு கூட தைரியம் இணைக்கப்பட வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். அப்போ தான் நம்ம கனி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவைகள் எல்லாமே இணையப்பட வேண்டியது அவசியம். நமக்கு தைரியம், விசுவாசம் இதெல்லாம் இணைந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு என்ன விதமான தைரியம் அப்படிங்கிறத சில விஷயங்களை நேற்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசினார். இன்றைக்கு அடுத்த வார்த்தைப்படி சொல்லுகிறது. அதே 5ஆம் வசனத்தில் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும். நல்லா கவனிங்க. நம்ம கனி கொடுக்கிறவங்களா மாறணும்னா நமக்குள் பெருக வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா தைரியம் மாத்திரம் அல்ல, இந்த தைரியத்தோடு என்ன பெருகணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, ஞானம் பெருக வேண்டும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அறிவு அல்ல, அறிவு உலகம் கொடுக்கிறது. உலகம் கொடுக்கும், கல்வி ஒரு அறிவை கொடுக்கும், நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் ஒரு அறிவை கொடுக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவன்தான் நமக்கு ஞானத்தை தருகிறவர், ஞானத்தை சம்பூர்ணமாய் தருகிறவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஞானம் அல்ல, உலகம் கொடுக்கிற அறிவு அல்ல, தேவ ஞானத்தில் நம்ம வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம பலமுறை பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பாருங்களேன், ஞானமாக அதை செஞ்சாங்க, ஞானமாக இதை செஞ்சாங்க. நம்ம பலருடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும். ஞானமாய் செயல்பட்ட ஏராளமான பரிசுத்தவான்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் மாம்சீகத்திலேயோ அல்லது மனுஷீகத்திலேயோ யோசிக்காம ஞானமாய் செயல்பட்டவர்கள் ஏராளமான தேவ மனிதர்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஞானமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவனிடத்தில் கணக்கு எழுதுகிற ஒருவன் இருக்கிறான். அவனிடத்தில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவனிடத்தில் கடன் வாங்கின சிலரை அழைத்து, உன் கடனை இப்படி எழுதுன்னு மாற்றி எழுத வச்சு அந்த இடத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பேரை சம்பாதிக்கிறத, அவன் ஞானமாய் செயல்படுகிறத குறித்து அந்த செல்வந்தன் ஆச்சரியப்படுகிறதை, எஜமான் ஆச்சரியப்படுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உலக பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஞானத்தை விட உங்ககிட்ட ஞானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, நமக்கு ஞானம் இருக்கணும். தேவன் தருகிற ஞானம், வேத ஞானம், வேதத்தை குறித்த ஞானம், அவரை குறித்த ஞானம், கிறிஸ்துவை குறித்த ஞானம். ஸோ இதில் நாம் பெருகணும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் கொடுக்கிற ஞானம். சமீபத்தில் ஒரு வாலிப பெண் கொடுத்த ஒரு சாட்சியை கேட்க நேர்ந்தது. அருமையான அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு இளம் பெண்ணை ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்த பெண்ணை சில வாலிபர்கள் கடத்தி கொண்டு போய் அவளை கற்பழிக்கிறதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இவளுக்குள்ள நிறைய பயம், என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு ஆண்டவர் அவளுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுத்தாராம். அவன் அந்த கூட்டத்துக்கு நடுவே சொன்னாலாம், பயப்படாமல் இருந்து, எனக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு உடனே எல்லாரும் பயந்து அந்த பெண்ணை விட்டு விட்டு ஓடி விட்டார்களாம். ஒரு ஞானம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நமக்கு தேவனுடைய ஞானம் தேவை, தேவ ஞானம் தேவை, வேத ஞானம் தேவை. ஞானத்தோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்கிறதற்கு பிரயாசப்படுவோம் அப்படின்னா அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் பாருங்கள், நாம் செய்கிற விஷயங்களில் ஏன் அந்த மாம்சத்திலேயே நம்ம பிரயாசப்படுவோம் சில நேரம், அதனால் பாதிப்புகளை நம்ம சந்திக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஞானத்தோடு செயல்படுகிறவருடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவங்களை அங்கே நாம் சந்திக்க முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பாருங்களேன்,
எலிசா தீர்க்கதரிசியை அவன் கண்டு தன்னிடத்தில் இருக்கிற குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று நாகமான் எலிசாவின் வீட்டிற்கு போகிறார். எலிசாவின் வீட்டுக்கு போன உடனே அந்த நாகமானுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற என்ன இந்த எலிசா வெளியே வருவார். வெளியே வந்து ஒரு களிம்பு ஏதாகிலும் கொண்டு வந்து, அதாவது ஒரு தைலமோ அது ஒரு மருந்தோ கொண்டு வந்து என் தோளில் தடவி எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவான், அப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நாகமானுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் எலிசாவின் வீட்டு வாசலில் போய் நாகமான் நின்ற பொழுது எலிசா உள்ளே இருந்தே தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். எலிசா வெளியே வரலை, சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறாரு? நீ யோர்தானில் போய் 7 முறை மூழ்கி எழும்பு அப்படிங்கிறார். 7 முறை நீ முங்கி எழும்பு அப்படின்ன உடனே இந்த நாகமானுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் கடும் கோபம் கொண்டு மூர்க்கம் கொண்டு அவன் திரும்பி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ள கோபம், நான் நினச்ச மாதிரி நடக்கலையே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவன் இன்றைக்கி பல நேரம் நாம் இப்படித்தான் யோசிப்போம், ஆமாம் இந்த மாதிரி நடக்கணுமே, இந்த மாதிரி செய்யணுமே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடணும், இப்படி நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் பாருங்களேன். ஆனால் இங்கே தேவனுடைய ஞானத்தை கவனியுங்கள், தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கவனியுங்கள். இதை இந்த நாகமானால் கிரகிக்க முடியாமல் திரும்பி பிரயாணம் பண்ணுறாரு. அவன் கோபத்தோடு பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ அவருக்குள்ளே என்ன வந்திருக்கும்? நான் ராஜா கிட்ட பேசி சீக்கிரத்தில் ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேங்கிற அளவுக்கு தானே அவர் நினச்சிருப்பார். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நாகமானுக்கு உண்டான கோபம் அவனுடைய சிந்திக்கிற திறனையே அழிச்சு போட்டது. ஆனால் அவனோடு கூட இருந்த ஒரு வேலைக்காரன், அந்த மனுஷன் ஞானவனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவனுக்குள்ளே இருந்த ஞானம் பாருங்களேன். அவன் இப்போ வந்து நேர ஆமாம் நாகமான்கிட்ட வந்து சொல்ல, தகப்பனே, எஜமானனேன்னு கூட சொல்லலை, தகப்பனே, ஒருவேளை அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா ஈஸியாக நீங்கள் செஞ்சுருவீங்களே. ஆமாம், இது ஒரு சின்ன விஷயந்தானே. ஒருவேளை அவர் சொல்லியிருக்கிறார், அது ஒருவேளை குளிக்க சொன்னாலும் சரி, இல்லை என்ன சொல்லியிருந்தாலும் அதை நம்ம செய்கிறது நல்லது தானே. அவன் பெருசாக சொல்லியிருந்தால் செஞ்சுருப்பீங்களே, இது சின்ன விஷயந்தானே, செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாகமானுடைய இருதயத்துக்குள்ளே ஞானம் உதிக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. இன்றைக்கி நாம் எந்த இடத்துல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை பெருக பண்ணும். சமீபத்தில் ஒரு பட்டணத்துக்கு ஒரு காரியத்திற்காக நானும் இன்னொரு ஊழியக்காரன் பிரயாணப்பட்டோம். போகும்போது ஒரு காரில் போனோம். திரும்பி வரும்பொழுது அந்த ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆனாங்க. அதிலிருந்து நாங்கள் பஸ் ஏறி கடந்து வந்தோம். அப்போது எங்கள் கூட நாங்கள் 3 பேர் இருக்கிற சீட்டில் 2 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னொருத்தர் ஏறி வந்து உட்கார்ந்தார். அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அவர் ஏறி உட்கார்ந்து அந்த சீட்டுடைய அவர் கொஞ்சம் அகலமாக இருக்கிறாரு. நாங்கள் சரியாக உட்கார்ந்துருக்கிறோம், அவருக்குரிய இடத்த கொடுத்துருக்குறோம். ஆனால் அவரால் உட்கார முடியாமல் நெரிச்சு புலம்புறாரு. இவங்கள பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் நல்ல மனசு இல்லை. அவங்க ஒவ்வொரு விஷயம் அவர் சொல்கிறத கேட்டால் கட்டாயம் நமக்கு கோபம் வரும், கட்டாயம் நம்ம சண்டை போடணும்னு என்ன தோணும். நான் அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என் கூட இருக்கிற ஊழியக்காரர் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. அதை குறித்து அவர் தலையை கொஞ்சம் திருப்பிட்டு அதை கோபமாக எடுத்துக்கொள்ளலை. எனக்கு அந்த சூழ்நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவன் குடிகாரர், அவர் ஒரு வேளை அவர் சொல்கிறது நியாயம் இல்லை. 3 பேர் உட்கார சீட்டில் 2 பேர் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்குறோம். அவருக்குரிய இடத்தை கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் இடம் பத்தலை, அவர் நாங்கள் விசாலமாக உட்காரல. இதுக்கு மத்தியிலே அந்த ஊழியக்காரர் பின்னாடி சாஞ்சி உட்கார முடியாமல் முன்னாடி தள்ளி உட்காந்துருக்குறாங்க. அவங்க அவர் ஒரு தியாகமாக தான் உட்காந்துருக்கிறார். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். அவ்வளவு நேரம் அப்படி உட்கார்றதும் சாத்தியம் கிடையாது. ஆனால் அதை அந்த மனுஷன் விளங்கி கொள்ளாமல் புலம்புனதை கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் அப்படி ஓரத்தில் கோபம் வந்துச்சு. ஆனால் அந்த தேவ மனிதர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார்.
இப்போ அதை பார்க்கும்போது யோசித்து பார்த்தேன், ஒரு விஷயம் யோசித்தேன். ஆமாம், இதை இப்படி சிரித்து கடந்து போக வேண்டியதானே. இது ஏன் நம்ம மாம்சத்தில் கோவப்பட்டு உடனே அவர்கிட்டையோ நாங்கள் சரியாக தான் உட்காந்துருக்குறோம், நீ தான் இப்படி வந்து உட்காந்துருக்க, நீ தள்ளிப்போம் அப்படின்னு சண்டை போட்டால் அவனும் பேச்சு மறுபடியும் சண்டை போடுவான். விளைவு என்ன? சமாதானத்தை கெடுத்துருவான்ல. ஆமாம், அந்த இடத்துல என்ன செய்யணுங்கிற ஒரு ஞானம் அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு சண்டை போட்டிருந்தா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, சார் அவன் குடிகாரன், அவனுக்கு தெரியாமல் நிதானம் இல்லாமல் செய்கிறான், அவன் தான் பேசுகிறான். ஆனால் நீங்கள் ஊழியக்காரங்கள்ல நீங்கள் அப்படி பேசலாமான்னு 4 பேர் நம்மளை குறித்து பேசுகிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேச விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஞானம் தேவை. ஆமாம், எல்லாவற்றையும் ஞானத்தோடு கூட ஆமென் செய்கிற ஒரு இருதயம் தேவை. அப்படி ஞானமாக நம்ம செய்வோனா, தைரியத்தோடு ஞானம் இருக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. தைரியத்தோடு ஞானம் இருக்கணுமா? நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்குன்னா, தேவ ஞானம், வேத ஞானம் நமக்குள்ளே இருக்குன்னா, கர்த்தர் நமக்குள்ள கனிகளை பெருக பண்ணுவா. நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற, ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தார, எங்களுக்கு ஞானத்தை தார். கிறிஸ்துவை அறிகிற ஞானம், வேதத்தை அறிகிற ஞானம், எந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுங்கிற ஞானம் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் இறங்கட்டும், உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும். இந்த காலை வேளையில் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். நீங்கள் தொடுங்க, நீங்கள் தொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானமாக செயல்படுகிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். அப்படி நீர் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு தருவீராக. நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், ஞானமாய் செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. மீண்டும் நாளைய தினத்தில் நாம் தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. ஆமென், ஆமென்.